ஓகே ப்ரோ. ஓகே. அ அதாவது இப்போ மனோஜ் நிக்கிறான். இப்போ அவன வந்து ஒரு பஸ் கிராஸ் ஆகி போகுது. ஸோ 40 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போகுது. ஓகேவா? இப்ப இவனுக்கு இவன் கண்ணுக்கு இந்த பஸ் எப்படி போற மாரி தெரியும்? 40 அதேதான் 40 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போற மாரி தெரியும். ஸோ இது வந்து ஸ்பீடு. பட் ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து மனோஜ் இருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான்? அ அவன் ஒரு பஸ்ல உட்கார்ந்திருக்கான். ஸோ அந்த பஸ் எப்படி போகுதுன்னா, ஒரு 30 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போகுது. இப்போ இன்னொரு பஸ் அவனுக்கு முன்னாடி போகுது. ஓகேவா? அது எவ்வளத்துல போகுது? ஒரு 50 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அ இப்போ மனோஜுக்கு இப்போ மனோஜுக்கு இந்த பஸ் எவ்வளோ ஸ்பீட்ல போகுது அப்படிங்கிறது தான் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ஏன்னா 2 பேருமே மூவ்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போ இதே மனோஜ் வந்து பஸ்ல இல்லாம நார்மலா நின்னு பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா, இந்த பஸ் அவனுக்கு 50 கிலோமீட்டர்ல போகும். பட் அவன் வந்து அவனும் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்ல அதாவது ஒரு பஸ்ல இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து அவன் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போற ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எவ்வளோ ஸ்பீட்ல போகும் அப்படிங்கிறது தான் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ஆ இப்போ வந்து ஆ அ அ இப்போ இந்த பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து 2மே சேம் டைரக்ஷன்ல போகுது. ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டூ இஃப் 2மே வந்து சேம் டைரக்ஷன்ல போணுச்சு அப்படின்னா, அப்போ அ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து அதோட டிஃபரன்ஸ் தான் ரிலேட்டிவ் ஸ்பீட். அதாவது 50 மைனஸ் 30 அப்படின்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ மனோஜுக்கு வந்து இந்த பஸ் எப்படி போற மாதிரி தெரியும்? 20 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போற மாதிரி தெரியும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ மனோஜ் வந்து மூவிங்ல தான் இருக்கான். பட் ஸ்டில் அவன வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து அப்படியே நின்னுட்டான் அப்படின்னா, அவனுக்கு வந்து இந்த பஸ் 20 கிலோமீட்டர் பெர் ஹார்ல போற மாரி இருக்கும். அப்போதைக்கு. ஓகேவா? இதுதான். இப்ப இதுவே வந்து உங்களுக்கு அ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா இருக்கான். இது வந்து ஐயா கரெக்ட்ன்னு போயிடுச்சு. இப்போ வந்து அதே 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறான். இப்போ வந்து பஸ்ஸு இவனை நோக்கி வருது இந்த பஸ். அதே 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வருது. இப்போ என்னவா இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. இப்போ மனோஜுக்கு பார்க்கும்போது இது எப்படி இருக்கும்? இவன் ஆல்ரெடி 30 கிலோமீட்டர்ல இதை நோக்கி போறான். ஆனா அதே நேரத்துல இன்னொரு பஸ் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல அவனை நோக்கி வருது. இப்போ அவனோட ரிலேட்டிவ் ஸ்பீட் இந்த எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குள்ள ரிலேட்டிவ் ஸ்பீட் அவனோட இல்ல. இந்த 2 பஸ்ஸோட ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அ இவங்களோட அடிஷன் தான் அந்த இது இதுக்குள்ள ரிலேட்டிவ் ஸ்பீட். அதாவது 50 பிளஸ் 30 தட் இஸ் 80. ஓகேவா? இதான் ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட். இது ரொம்ப பெருசாலாம் இல்ல. நான் ரொம்ப வளவளன்னு நடத்த விரும்பல. விறுவிறுன்னு முடிச்சுட்டு போயிடுறேன். பார்த்துக்கோங்க. முக்கியமான இதுதான். எதுவும் டவுட்னா கேளுங்க. அஜய் ப்ரோ நீங்க தான் புதுசுன்னு நினைக்கிறேன். அநேகமா இந்த டாபிக் நடத்தும்போது நீங்க இல்லல்ல? இல்லன்னா தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. ஹலோ. ஆ இருந்தீங்களா? இருந்தேன் ப்ரோ, இருந்தேன் ப்ரோ, என்ன ப்ரோ? கேட்கல. இருந்தேன் ப்ரோ. இருந்தீங்களா? அப்ப யாருக்கு தான் நான் நடத்துறேன்? இருந்தேன். சரி ரைட்டு. அட பாவிங்களா புதுசா யாருமே இல்லையா? எதையாவது ஒண்ணு சொல்லாம சரி ரைட்டு. என்னைய வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா எல்லாம். சரி ரைட்டு. அப்புறம் வந்து சரி நெக்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷனு. யூனிட் கன்வர்ஷன் எங்களுக்கு நடத்தும் போது அரிஸ்டாஸ் நடத்தினா. ஸோ நானும் நடத்திடுறேன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ சம் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னா இதை வந்து இப்போ சம் மீட்டர் பெர் செகண்ட்ல மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூஸ் கூட விட்டுருங்க. இந்த 2 இதை மட்டும் பாருங்க. 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு 1000 மீட்டரா? அப்போ வந்து 1000 மீட்டர் divided by hour 1 hour equal to எவ்வளவு 3600 seconds. இப்போ இங்க நமக்கு எத்தனை கிலோமீட்டர் மாத்தணும்? இது வந்து 1 கிலோமீட்டர் பெர் ஹார மாத்துறதுக்குள்ள யூனிட் கன்வர்ஷன் நமக்கு 20 மாத்தணும். 20 1000 by 3600. இது என்ன ஷார்ட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 20 into 5 by 18.
டெஸ்ட்டில் உட்காந்து டேரெக்டாக போடுறதுக்கு சாரி உட்காந்து கால்குலேட் பண்ண கறி வலிச்சதுன்னா டேரெக்டாக இதை போட்டுருவோம் 5/18. இதுவே ரிவர்ஸில் மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றணும்னா அப்படியே இது வைஸ் வருஷா 20 × 18/5 மாதிரி. ஓகே, இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எந்த சப்ஜெக்ட்லனாலும் யூனிட் கன்வர்ஷன் இப்படி தான். சின்னதுலேருந்து பெருசுனாலும் பெருசுலேருந்து சின்னதுனாலும் தனித்தனியாக போட்டு பார்க்குறேன், கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மு. If you travel from P to Q at 20 km/h and Q to P at 30 km/h. ஃபஸ்ட்டு பி வந்து பின்னு ஒருத்தன் வந்து சாரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், பியிலேருந்து கியூ போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு எவ்வளோத்தில் போகிறோம்? 20 km/h. நெக்ஸ்ட்டு கியூ வந்து பிக்கு வருது, கியூலேருந்து பிக்கு வரும். ஸோ வந்து அது எவ்வளவு? 30 km/h. டிஸ்டன்ஸ் சேம் தான். அப்போனா ஃபஸ்ட்டு போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி அப்சல்யூட்லி டிஸ்டன்ஸ் சேம். பட் டைமு கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றது எவ்வளவு? ஒரு 20 km/h ஸ்பீடில் வந்தோம்னா அடுத்து 30. இப்போ அப்சல்யூட்டாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கும், செகண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது சாரி ஸ்பீடாக வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஜேர்னி. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சில பேர் இதில் என்ன நினைப்பீங்க, டேரெக்டாக என்ன நினைப்பீங்க, அதாவது இப்போ இந்த கான்செப்ட் தெரியாதவங்க நார்மலாக ஒருத்தவங்க வந்து முதல்ல அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா 20 km 30 பார்த்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடுன்னு ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஸ்பீடு 25 போட்டு போயிடும். அதுதான் பண்ணக்கூடாது. ஆக்சுவல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே என்ன? ஃபஸ்ட்டு பிலேருந்து கியூக்கு ஒரு டி போகுது, ஒரு டிஸ்டன்ஸ். அப்புறம் கியூலேருந்து பி வர்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். ரெண்டுமே சேம் தான் அப்சல்யூட்லி. அப்போ என்ன வரும்? டி ப்ளஸ் டி வரும், அதாவது 2D. தனியாக கூட எழுதிடும், டி ப்ளஸ் டி பை டைம். ஃபஸ்ட்டு இருக்கிற டைம் என்னது? சம் T1 எடுத்துக்கலாம், T1. ரெண்டாவது எடுத்துருக்குத T2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்த ஸ்டெப் இது 2Dன்னு வரும். T1 என்னது? T1 ஈக்குவல் டு டைம் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? சரி, டிஐ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேவா, டிஸ்டன்ஸ் சேம் தான், ஸ்பீடு 1. ஓகேவா, இது சேமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்பீடு 1 என்னன்னு தெரியும், டி டிவைடட் பை ஸ்பீடு அளவு 20. இப்போ இதே மாதிரி T2க்கு போட்டால் என்ன வரும்? D/20 ப்ளஸ் D/30. 30. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கேல்குலேஷன் தான், சிம்பிள் கேல்குலேஷன். ஈக்குவல் டு 2D டிவைடட் பை இது எடுத்தால் என்ன வரும்? கீழே 50D/600. 600 மேலே போயிடும், டிடி கேன்சல் ஆயிரும். 600 × 2 டிவைடட் பை 50. 0 கட்டு 1 5 12 5 60 12 2 24. இப்போ ஆன்சர் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வரும்? 24 km/h. அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். ஆவரேஜ் ஸ்பீடு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு சம்முக்கும் டேரெக்டாக இதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக ஸ்டெப் போட்டு போடுங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட், Lucknow police observes a thief 800 meters away from him. The thief started running at 80 km/h and the police at 170 km/h. போலீஸ் இருக்காங்க, போலீஸ் இது கார் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, என்ன கர்மம்லாம் தெரியல. இவங்க வந்து தீஃப் இங்கனக்குள்ள ஓடிட்டு இருக்கான். ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 800 meters. அப்புறம் இன்னொன்று, இப்போ உங்களுக்கு ஸ்பீடு வந்து km/h இருக்கா, அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே மாற்றிடுங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம லாஸ்ட்டு
சாரி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம். மேக்ஸிமம் மீட்டர்ல இருக்கிறத அப்படியே வச்சுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டே மாத்திருங்க. தட் இஸ் 0.8 மீட்டர். சாரி கிலோமீட்டர். ஓகே. 0.8 கிலோமீட்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு தீஃப் வந்து 80 கிலோமீட்டர் பெர் ஹார்ல ஓடிட்டு இருக்கிறான். போலீஸ் வந்து 170 கிலோமீட்டர் பெர் ஹார்ல ஓடிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. கார்ல துரத்துறாங்க. கார்லயா ஏதோ ஒன்றுல துரத்துறாங்க. ஓகே. இப்போ வந்து ஆக்சுவல் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் ஹவு மச் டைம் த போலீஸ் கேன் கேட்ச் த தீஃப். எவ்வளோ நேரத்தில் போலீஸ் வந்து இவனை பிடிப்பாங்க, அதுதான் கேள்வி. ஓகேவா? இப்போ இதுல வந்து உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கல. அப்சல்யூட்டா உங்களுக்கு தெரியும், தீஃப் வந்து இப்போ முன்னாடி ஓடுறான்னா போலீஸ் அவன் டைரக்ஷன்ல தான் ஓடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஒரே ஸ்டெப்ல முடிக்கணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குல்ல, அது ஈக்குவல் டு ஸ்பீட் ஃபார்ம்ல என்ன, டிஸ்டன்ஸ் பை டைமா, அவங்களுக்குள்ள உள்ள டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த டைம் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு தேவைப்படுறது. அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள உள்ள அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு அது எவ்வளவு, அந்த ஸ்பீடு அப்புறம் வந்து ரெண்டு பேர்த்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு டிவைடட் பை டைம். இந்த டைம் தான் வந்து அவங்க இந்த டைம்ல அவனை போய் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்ல என்ன, முன்னாடியே சொன்னேன். சேம் டைரக்ஷன், இவங்க ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போறாங்களா, அப்போ அப்சல்யூட்ல என்ன பண்ணும், என்னது ஸ்பீடை மைனஸ் பண்ணும், டிஃபரன்ஸ் பண்ணும். இவங்க ஸ்பீடோட டிஃபரன்ஸ் தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆன்சர். இப்போ 170 மைனஸ் 80 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 0.8 கிலோமீட்டர் பை டி. கரெக்டா? இப்போ ஆன்சர் என்ன, டி ஈக்குவல் டு 0.8 டிவைடட் பை எவ்வளோ, 170 மைனஸ் 80 90யா? ஆன்சர் வந்து இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா 72 ஹார்ஸ். இவ்வளோ நேரத்தில் பிடிச்சிருப்பான். 0.72, சாரி 72 0.72 ஹார்ஸில் பிடிச்சிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. A man travels 1/4 of his journey at 20 km per hour, another 1/4 at 30 km per hour, and remaining at 60 km per hour. Find the average speed of his journey. இப்போ இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே இதில் வந்து ட்ரா பண்ணி பார்த்துருங்க. மேக்ஸிமம் இமேஜின் பண்ணி வரைஞ்சிருங்க ட்ரா பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேன் இருக்கிறான், வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான், ஃபஸ்ட்டு 1/4 டிஸ்டன்ஸ் 1/4 டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பீடில், 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே. நெக்ஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அனதர் 1/4 டிஸ்டன்ஸ் எவ்வளோத்துல ட்ராவல் பண்ணுறோம், 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில். ஓகே. நெக்ஸ்ட் ரிமைனிங் அட்டு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், சாரி டி ஆட் பண்ண மாட்டேன். 1/4 டி 1/4 டி. அப்போ இதில் வந்து எவ்வளோ இதாக இருக்குது, 1/4 + 1/4 என்ன வரும், 1/2 வருமா. அப்போ half ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டான். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் ஒரு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் அப்போது ட்ராவல் பண்ணுறோம் ஸ்பீடில். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் திஸ் ஜேர்னி. நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன தெரியும், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமா. uh, 1/4 d first distance plus 1/4 d second distance plus 1/2 d equal to கீழே என்ன டைம் 1 t1 plus t2
ப்ளஸ் T3. ஓகேவா? T1 என்னது? டைம் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? மேலே எவ்வளவு? T1க்குள்ள அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ் தான் போடணும். அதாவது 20 km/h போயிருக்கான் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1/4D. அதை தான் போகணும். அதாவது D/4. இப்போ டிஸ்டன்ஸ் பை டைமா? சரி, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு D/4 வரும். ஸ்பீடு எவ்வளவு? 20 வரும். நெக்ஸ்ட் T2. T2க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா D/4 இன்ட்டு ஸ்பீடு 30. 30. T3 equal to D/2 into 60. மேலே வந்து எல்லாத்தையும் அப்சல்யூட்டாக இது பண்ணால் வெறும் D மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் கீழே வந்து D/80, D/120, சாரி, D/120, D/120, D/80 into 2D/120. கட் பண்ணால் D/60 ஆயிரும். எல்சிஎம் எடுக்காமல் டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலுமே என்ன வரும்? சாரி, எக்ஸ் வராது, ப்ளஸ் வரும். ப்ளஸ் D/140 D டிவைடட் பை ஒரு என்ன வரும்? 80 into 60, 4800 வருமா? மேலே வச்சுக்கலாம். D கேன்சலு, 0 0 கேன்சலு, 14 அதெல்லாம் ஒரு ஆன்சர். அப்படி 480 கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். சம் 34.28 மாதிரி வருது. ஆன்சர் பார்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எப்படி மெத்தட் இதுதான். ஓகேவா? கிலோமீட்டர் பெர் ஹார், இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேவா? இந்த சம்மோட ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, இந்த சம் வந்து ஆல்ரெடி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தவங்க, புதுசாக பார்த்தவங்க வந்து நீங்களே போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் போய் இந்த சம்மோட எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்காம ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வருதாங்கிறத அடுத்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, ரொம்ப பேசிக்ஸாக தான் சொல்லியிருக்கோம். ஈஸி தான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே. நீங்கள் மெயினாக இது இப்போ இன்னைக்கு நடத்துனதில் ஞாபகம் வைக்க வேண்டியது என்னென்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்துக்கோங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு. ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் டைரக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வரும். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா எழுதி கூட காட்டு ரிலேட்டிவ். தனி பேஜில் RS சேம் டைரக்ஷன் அப்படின்னா டிஃபரன்ஸ். Opposite direction. Addition. ஸ்பீடு. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் இன்னைக்கு பார்த்தது. இதுதான், இதெல்லாம் தான் முக்கியமானது. ஓகேவா? ஓகே, சிவராம் ப்ரோ கட் பண்ணிக்க ப்ரோ.